ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருந்தோம். அது ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அப்படிதான். எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியோ அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும். சரியா? ஸோ ஆனா ஈஸி தான், பட் கால்குலேட்டிவா இருக்கும். அப்போ அந்த கால்குலேட்டிவையும் எப்படி நம்ம ஈஸியா பண்ண முடியும், எப்படி வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணனா கால்குலேட்டிவ் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற மெத்தட்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். சரியா? சோ முதல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யூசுவலாவே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அங்க என்னென்ன பிரசன்ட் ஆகும்? பிரின்சிபல் இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கும். சரியா? அப்ப இத வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க எப்பயுமே எனக்கு கடன் கொடுப்பாங்க. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் தெளிவா சொன்னோம் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் ரெண்டாவது வருஷமும், அதே இன்ட்ரெஸ்ட் தான் மூணாவது வருஷமும், அதே இன்ட்ரெஸ்ட் தான் நீ எத்தனை வருஷம் கழிச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாலும் அதே இன்ட்ரெஸ்ட் தான் நீ என்ன பண்ணுவோம்னு சொன்னோம், நம்ம ரீபே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இத தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா கந்து வட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொல்லுவோம். வட்டிக்கு வட்டி போடுறதுக்கு பேர் தான் என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சோ அப்படி சொல்லும் போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 lakh என்கிட்ட பிரின்சிபல் இருக்கு. சரியா? அப்போ இந்த 1 lakh பிரின்சிபலுக்கு நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறேன் அப்படின்னா 10% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறேன். புரியுதா? இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் என்ன பண்ணணும், ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கும் போது அதோட பேர் என்னவா இருக்கும், அமௌண்டா இருக்குமா? ஒருத்தவங்க கிட்ட நான் கடன் வாங்குறேன், கடன் வாங்கும் போது நான் திருப்பி பே பண்ணும்போது நான் உங்ககிட்ட எவ்வளவு காசு கடன் வாங்கினேன், அது மட்டும் இல்லாம நான் வாங்கின காசுக்கு எனக்கு போட்டிருக்கிற வட்டி என்ன, இதெல்லாம் சேர்ந்துதான் எனக்கு என்னவாகும், அமௌண்ட் ஆகும். எப்ப இது அமௌண்ட் ஆகும், நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது நான் எப்படி கொடுக்கணும்னா வாங்கின அசலையும் கொடுக்கணும், வட்டியையும் சேர்த்து கொடுக்கணும். சரியா? அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மொத்த தொகை, அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ அப்போ இதுல நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கிறேன். சரியா? முதல் வருஷம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட பிரின்சிபல் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வருஷம் என்னோட பிரின்சிபல் என்னதுப்பா, 1 lakh. என்னோட பிரின்சிபல் 1 lakh. இந்த 1 lakhக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், முதல்ல என்ன ப்ராசஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறேன், என்னோட பிரின்சிபல் வந்து பார்த்தோம்னா 1 lakh. இந்த 1 lakhக்கு எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 10% இன்ட்ரெஸ்ட். அப்போ 1 lakhல 10% என்னது, 10,000. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் என்னோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா 10,000. புரியுதா? அப்போ எனக்கு தேவை அமௌண்ட். ஏன்னா இந்த காசை நான் திருப்பி கொடுக்கும் போது, வாங்கின காசை ஒரு வருஷம் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன்னா என்னோட முதல் வருஷம் அமௌண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1,10,000 நான் என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும். ஒருவேளை முதல் வருஷம் என்னால கொடுக்க முடியல, புரியுதா? அப்ப இது எங்க போகும், ரெண்டாவது வருஷத்துக்கு போகும். ரெண்டாவது வருஷத்துக்கு எப்படி போகும் அப்படின்னா, இப்போ என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுல சேஞ்சஸ் இருக்காது, என்னோட இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்சஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன இன்ட்ரெஸ்டோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு எந்த வருஷமும், ரெண்டாவது வருஷமும் மூணாவது வருஷமும். அதே மாதிரி பிரின்சிபல்லயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் இங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன அமௌண்ட் வந்திருக்கோ இந்த அமௌண்ட் என்னவா போகும், எனக்கு ரெண்டாவது வருஷத்துக்கான பிரின்சிபலா போகும். புரியுதா? ஆனா வாங்கினது 1 லட்சம், ஒரு வருஷம் கழிச்சு வட்டி போட்டு நான் கட்டல. எவ்வளவு கட்டி இருக்கணும், ஃபர்ஸ்ட் வருஷமே கட்டி இருந்தா 1,10,000 முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, என்னால முதல் வருஷம் கட்ட முடியல அப்படிங்கறனால இது எங்கேயும் போகுது, ரெண்டாவது வருஷமும் போகுது. அப்ப ரெண்டாவது வருஷம் போகுது அப்படிங்கும் போது அதாவது முதல் வருஷத்தோட முடிவுல என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் தான் ரெண்டாவது வருஷத்தோட என்னவா இருப்பாங்க, பிரின்சிபலா இருப்பாங்க. அப்ப இங்க பிரின்சிபல் யார், எனக்கு 1,10,000. ஓகேவா? அப்போ இந்த 1,10,000 தான் எனக்கு பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்ன ஆகும், ரெண்டாவது வருஷத்துக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்போ இங்க நான் என்ன பண்ணலாம், அப்போ 1,10,000, அப்ப 10% இன்ட்ரெஸ்ட். அப்ப ரெண்டாவது வருஷம் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், 1,10,000ல 10% என்னது, 11,000. அப்ப 11,000 தான் எனக்கு ரெண்டாவது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ ரெண்டாவது வருஷத்தோட பிரின்சிபல் 1,10,000, இன்ட்ரெஸ்ட் 11,000, டோட்டலா என்ன ஆச்சு எனக்கு 1,21,000 தான் எனக்கு ரெண்டாவது வருஷத்தோட முடிவுல என்னவாகும், என்னோட அமௌண்ட் ஆகும். இப்ப ரெண்டாவது வருஷத்தோட முடிவுல நான் பணத்தை கட்டியிருந்தேன்னா அவங்களுக்கு நான் எவ்வளவா கட்டியிருக்கணும், 1,21,000 கட்டியிருக்கணும். அப்பயும் நான் பணத்தை கட்டல, எங்க போறேன், மூணாவது வருஷத்துக்கு போறேன்.
புரியுதா? அப்ப 3வது வருஷத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? எப்படின்னா முதல் வருஷத்தோட அமௌண்ட் தான் 2வது வருஷத்தோட பிரின்சிபலா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 2வது வருஷத்தோட அமௌண்ட் தான் 3வது வருஷத்தோட பிரின்சிபலா இருக்கும். அப்போ 2வது வருஷத்தோட செகண்ட் இயரோட அமௌண்ட் என்னது 1,21,000. இந்த செகண்ட் இயரோட அமௌண்ட் தான் எனக்கு தேர்ட் இயருக்கு என்னவா இருக்கும்? பிரின்சிபலா இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்ப எதுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க? இப்ப இதுதான் என்னோட பிரின்சிபல், இதுக்கு 10% கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப இங்க 10%னா யார் வருவாங்க? 12,100 தான் 10% இல்லையா? அப்போ 3வது வருஷம் முடியும் போது அந்த பணத்தை நான் கட்டுறேன்னா எவ்வளவு கட்டணும்பா? நானு 1,33,100 1,33,100 rupees நான் என்னவா பண்ணிருப்பேன்? அமௌண்டா ரீபே பண்ணிருப்பேன். புரியுதா? அப்போ இதுல இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்ல, முதல் வருஷத்தோட அமௌண்ட் வந்து எனக்கு 2வது வருஷத்தோட பிரின்சிபல் ஆகுது, செகண்ட் இயரோட அமௌண்ட் வந்து 3வது வருஷத்தோட பிரின்சிபல் ஆகுதுன்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸோட பேர் தான் என்னது? காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க இருந்து என்ன சொல்றேன்னா, ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அமௌண்ட் இன்டு பிரின்சிபல். புரியுதா? அப்ப இங்க என்ன நடந்தது? அமௌண்ட பிரின்சிபலா மாத்தினா இங்க அமௌண்ட் எனக்கு பிரின்சிபலா போச்சா? இதுக்கு பேர் தான், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவங்கெல்லாம் எனக்கு யாரா இருப்பாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. புரியுதா? அப்ப 3 வருஷம் முடிவுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேக்குறாங்கன்னா நான் யாரை மட்டும் ஆட் பண்ணணும்? 10,000, 11,000, 12,100 இதெல்லாம் சேர்ந்துதான் எனக்கு என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதா இது? சோ இப்படிதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ப்ராசஸ் என்ன ஆகும்? எனக்கு அக்கர் ஆகும். சரியா? சோ இப்ப அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, எப்பயுமே எனக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியும்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட்ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். அப்போ அமௌண்ட்டை நம்ம எப்பயுமே எதுல சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொல்லலாம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, P of 1 plus R by 100 the whole power n. இது யாரோட ஃபார்முலாவா இருப்பாங்கன்னா அமௌண்டோட ஃபார்முலாவா இருப்பாங்க. புரியுதா? அப்ப இங்க Pங்கிறது பிரின்சிபல், R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், n வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? இங்க ஃபார்முலாஸ் இங்க யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்தது அப்படிங்கறது என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன விஷயம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னன்னா, இப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா? அப்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது அமௌண்ட் வந்து P of 1 plus R by 100 the whole power n. அப்போ என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா CI is equal to என்னவா இருப்பாங்க? இந்த P வந்து அந்த சைட் போகும்போது மைனஸ் P ஆகுமா? அப்போ நான் P காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா, கிளியரா P நான் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்னவா இருக்கும்? எனக்கு 1 plus R by 100 P நான் என்ன பண்றேன்? காமனா எடுத்துட்டேன்னா 1 plus R by 100 the whole power n minus 1. இதுதான் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? CI இருக்கும். புரியுதா? அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அமௌண்ட் வந்து P of 1 plus R by 100 the whole power என்னன்னா இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் P. அப்ப அமௌண்ட் வந்து P of 1 plus R by 100 the whole power என்னன்னா மைனஸ் P போடுறேன். அப்ப மைனஸ் P வந்து இருந்ததுன்னா இங்க மைனஸ் P இருக்கு. சரியா? இத இன்ட்ரெஸ்டா மாத்தும் போது இங்க மைனஸ் P இருக்கும். அப்போ P நான் காமனா எடுத்துட்டேன் அப்படிங்கும் போது ரிமைனிங் 1 plus R by 100 the whole power n minus 1. அப்ப இந்த ஃபார்மேட் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெர்சன்டேஜ் டாபிக் பார்க்கும்போது பாப்புலேஷன் பார்த்திருப்போம். சரியா? இப்ப அந்த பாப்புலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அழகா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு வில்லேஜ்ல 10,000 மெம்பர்ஸ் இருந்தாங்க. வருஷம் வந்து 10% எனக்கு பாப்புலேஷன்ல இன்க்ரீஸ் இருந்தது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம் இல்லையா? சோ அப்ப இனிஷியலா இருக்கக்கூடிய அந்த பிரசன்ட் பாப்புலேஷனை நான் என்னன்னு எடுத்துப்பேன்? எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 3 வருஷம் இது மாதிரி வந்து எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா முதல் வருஷம் என்னன்னு எழுதுவோம்? இந்த பிரசன்ட் பாப்புலேஷன் 110%. இப்ப x into 110% அப்படிங்கும் போது முதல் வருஷம் இருக்கக்கூடிய அந்த 10,000 ரெண்டாவது வருஷம் எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா 11,000 ஆயிருப்பாங்களா? அப்ப அந்த 11,000ல அடுத்தது 10%, அடுத்தது அங்க இருந்து ஒரு 10%. அப்ப என்ன பண்ணுவேன் நானு? into 110 by 100 into 110 by 100. அப்ப இதுதான் வந்து எத்தனை வருஷத்துக்கான ப்ராசஸ்? 3 வருஷத்துக்கான ப்ராசஸ். அப்ப 2 இயர்ஸ்னு கேட்டா இதோட ஸ்டாப் பண்ணிருப்போம். 3 வருஷம்னா இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த எக்ஸ் தான் எனக்கு யாரா இருப்பாங்க? பிரின்சிபலா இருப்பாங்க. புரியுதா? இப்ப இந்த எக்ஸ் யார்? எனக்கு பிரின்சிபல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ வந்து பிரின்சிபல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன்?
P எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 110/100 இருக்காங்கல்லப்பா. அப்போ 110/100னா இது எப்படி எழுதலாம் நானு? 110/100 the whole power n எழுதலாமா? இங்க nங்கிறது யாரா இருப்பாங்க? 3 இருப்பாங்க. பட் இத நான் என்ன எழுதலாம்? whole power n எழுதலாமா? n is equal to what? number of years. என்னங்கிறது என்னது எனக்கு? number of years. ஓகேவா? அப்ப இதுல இருந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா p அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 110 100 plus 100 plus 10 எழுதலாமா? புரியுதா? 100 plus 10 divided by 100 னா listen carefully 100 plus 10 divided by 100 னா இந்த 100 ரெண்டு பேருக்குமே காமன் இல்லையா? அப்ப 100/100 னா என்னது? 1. இங்க 10/100 வருமா? 10ங்கிறது யாரு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா? 10% இன்ட்ரெஸ்ட் சொன்னேனா நானு? அப்போ அது வந்து யாரா இருப்பாங்க? r இருப்பாங்க. அப்ப r divided by 100 the whole power n. அப்ப ஃபைனலி எனக்கு எதுக்கான வேல்யூ தெரிஞ்சிருச்சு? அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. அப்ப அமௌண்டோட ஃபார்முலா எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து வந்ததுதான். என்ன பண்ணிருக்கோம்? நம்ம அமௌண்ட் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அதுல இருந்து என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆஃப் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம பெருசா வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சோ இருந்தாலுமே எனக்கு பேசிக்கா என்ன பண்ணணும்? இதெல்லாம் தெரியணும் இல்லையா? சோ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் நானு சொல்லியிருக்கேன். ஓகேவாப்பா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா சோ நெக்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா இயர்லி, half yearly, quarterly. சோ அப்ப இந்த மாதிரி என்ன பண்ண சொல்லுவாங்க? என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. சோ அப்ப நான் இங்க என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா n is equal to 2 yearsன்னு எடுத்துக்க போறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%ன்னு எடுத்துக்க போறேன். புரியுதா? அப்போ இயர்லியா கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10%. எத்தனை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணணும்? 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணணும். அப்ப அது எப்படிதான் இருக்கணும்? எனக்கு இயர் வைஸா தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நமக்கு இயர் வைஸா தான் இருக்கணும். அப்ப n வந்து 2 இயர்னா என்னோட வேல்யூ யாரா இருப்பாங்க? 2 இருப்பாங்க. என்னோட வேல்யூ யாரா இருப்பாங்க? 2 இருப்பாங்க. ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? எனக்கு 10% இருக்கும். இது வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்றேனா, which means 10% per annum. புரியுதா? 10% per annumனா சோ n வந்து 2 இருப்பாங்க, r வந்து 10% இருப்பாங்க. இதுவே என்னோட இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் இயர்க்கு காம்பவுண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஹாஃப் இயர்லிக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹாஃப் இயர்லினா என்னது? ஃபார் எவ்ரி 6 months அப்படிங்கிறது மீனிங்கா? ஹாஃப் இயர்லினா என்னது? ஃபார் எவ்ரி 6 months. அப்போ ஃபார் எவ்ரி 6 months அப்படிங்கும் போது 2 இயர்ஸ்க்குள்ள எத்தனை 6 months இருக்கும்? 4 6 months இருக்குமா? அப்போ என்ன வந்து நான் எதுக்கு கன்வெர்ட் பண்றேன்? நானு ஹாஃப் இயர்லிக்கு கன்வெர்ட் பண்றேன். அப்ப 2 வருஷத்துக்குள்ள எத்தனை 6 months இருக்கும்? 4 6 months இருக்கும். அப்ப என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 4 இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டை நான் எதுக்கு மாத்தணும்? ஹாஃப் இயர்லிக்கு மாத்தணும். ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னா 6 monthsக்கு எவ்வளவா இருப்பாங்க? 5% இருப்பாங்களா? அப்போ 10 divided by 2 which means 5%. புரியுதா? இங்க இயர்லிங்கறனால அப்படியே வச்சுக்கிட்டேன். ஒரு வருஷத்துக்கானதே வச்சுக்கிட்டேன். இங்க ஹாஃப் இயர்லி அப்படிங்கறனால என்னையும் நான் ஹாஃப் இயர்க்கு கன்வெர்ட் பண்றேன், ஆரையும் நான் ஹாஃப் இயர்க்கு என்ன பண்றேன்? கன்வெர்ட் பண்றேன். இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா குவார்டர்லி. குவார்டர்லினா என்னது? ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்டர்ஸ் இருக்கும்? 4 குவார்டர்ஸ் இருக்கும். சரியா? அப்போ 4 குவார்டர்ஸ்னா ஃபார் எவ்ரி 3 months. புரியுதா? ஃபார் எவ்ரி 3 months. அப்ப எவ்ரி 3 monthsக்கு கால்குலேட் பண்ணணும்னா ஒரு வருஷத்துக்கு 4 குவார்டர்ஸ் இருக்கும். அப்ப 2 வருஷத்துக்கு எத்தனை குவார்டர்ஸ் இருக்கும்? 8 குவார்டர்ஸ் இருக்குமா? அப்ப என்னோட வேல்யூ யாரா இருப்பாங்க? 8 இருப்பாங்க. அப்ப ஆரோட வேல்யூ என்னமா சொல்லலாம் நானு? அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்டர் சொன்னேன் நானு? 4 குவார்டர். அப்ப 10 divided by 4. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் நான் குவார்டர்லிக்கு வந்து நான் குவார்டர்லிக்கு மாத்துறேன் அப்படின்னா 10/4 is equal to 2.5 or 1/2% சொல்லலாமா? புரியுதா? எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நான் என்ன பண்ணணும்? கரெக்டா கன்வெர்ட் பண்ணணும். சரியா? இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லிக்கு என்ன பண்ணணும்? நானு கன்வெர்ட் பண்ண எனக்கு தெரியணும். அப்ப அங்க எத்தனை வருஷம் கொடுக்குறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட வேல்யூவை கன்வெர்ட் பண்ண எனக்கு தெரியணும். புரிஞ்சுதா? இது வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். புரியுதா? ஹாஃப் இயர்லினா ஃபார் எவ்ரி 6 months, குவார்டர்லினா ஃபார் எவ்ரி
3 months. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை 3 months இருக்கும்? 4 3 months இருக்கும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை 6 months இருக்கும்? 2 6 months இருக்கும். சோ அதுதான் after every 6 month, அதே மாதிரி after every 3 months அப்படிங்கறதா என்னவா இருக்கும்? இந்த இடத்தோட மீனிங்கா இருக்கும். சரியாப்பா? இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கால்குலேட் பண்ண போற மெத்தட் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இங்க நம்ம பார்க்க போற அந்த ரெண்டு மெத்தட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் இஸ் அடிஷன் மெத்தட், another ஒன் இஸ் பவர்ஸ் மெத்தட். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போறோம். அப்போ அந்த அடிஷன் மெத்தட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கோம், பிரின்சிபல் வந்து 1 lakh அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்போ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஒண்ணுக்கா கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஃபர்ஸ்ட் வருஷ பிரின்சிபல், அதுக்கப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட், அப்புறம் என்ன அமௌண்ட், அப்ப அடுத்த வருஷம் அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு அதுல இருந்து செகண்ட் வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட், செகண்ட் வருஷத்துக்கான அமௌண்ட், அந்த செகண்ட் வருஷத்துக்கான அமௌண்ட் தான் என்னவா இருக்கும், தேர்ட் இயர்க்கான பிரின்சிபலா இருக்கு. இப்படி ஒன்னா கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இப்படி இல்லாம வேற எப்படி ஈஸியா கால்குலேட் பண்றது அப்படிங்கறத என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ஃபர்ஸ்ட் வருஷனோட பிரின்சிபல் என்னது, 1 lakh. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடிஷன் மெத்தட். சோ நல்லா பாத்துக்கோங்க. என்னோட பிரின்சிபல் வந்து 1 lakh. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது, 10%. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், 10,000 இருக்குமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் என்னது, 10,000. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் யாரா இருப்பாங்க, இந்த பிரின்சிபல் பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட். இந்த பிரின்சிபல் என்னது 1 lakh, இன்ட்ரெஸ்ட் என்னது 10,000. அப்ப 1 lakh 10,000. புரியுதா? 1 lakh 10,000ல 10% கண்டுபிடிக்கணுமா? நான் என்ன சொல்றேன்னா, எந்த வேல்யூ இருக்கோ, இங்க 10,000 இருக்குல்ல, இந்த 10,000ல 10% கண்டுபிடிங்கன்னு சொல்றேன். புரியுதா? இந்த 10,000ல 10% கண்டுபிடிச்சு இந்த 10,000 கூட ஆட் பண்ணனா அதுதான் யாரா இருப்பாங்க, செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அப்ப 10,000ல 10% என்னது, 1000. கிளியரா? 10,000ல 10% 1000. அப்போ இந்த 1000 யாரோட ஆட் பண்றேன், 10,000 கூட ஆட் பண்றேன். ஆட் பண்ணா இங்க யார் வந்துருவாங்க, 11,000. அப்போ நான் தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா எப்படிப்பா கால்குலேட் பண்ணலாம், 11,000ல 10% 1,100. அந்த 1,100 யார் கூட ஆட் பண்ணிருவேன், நானு 11,000 கூட ஆட் பண்ணிருவேன். அப்ப 11,000 பிளஸ் 1,100 12,100. புரியுதா? புரியுதா இது? அப்போ என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணி என்ன சொல்லணும், ஆன்சர் சொல்லணும். ஒருவேளை என்கிட்ட அமௌண்ட் கேட்டாங்கன்னா பிரின்சிபல் இந்த 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் சேர்த்து சொன்னேன்னா அதுதான் யாரா இருப்பாங்க, எனக்கு அமௌண்டா இருப்பாங்க. பிகாஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். கிளியரா? இப்ப இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? என்ன கொடுத்திருக்கோம், சோ பிரின்சிபல் வந்து 1 lakh, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யாரா இருக்காங்க, 20% இருக்காங்க. அப்போ பிரின்சிபல் வந்து 1 lakh, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் என்னோட இன்ட்ரெஸ்ட் 1 lakhல ஃபர்ஸ்ட் இயர் என்னோட இன்ட்ரெஸ்ட் யாருப்பா, 20,000. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 20,000. ஓகேவா? இப்ப செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொன்னேன் நானு, ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுல 20%. ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் என்னது 20,000, அதுல 10% என்னது 2,000. 20% யாரு, 4,000. அப்ப என்ன பண்ணணும், இந்த 20,000 கூட கண்டுபிடிச்ச 20% என்ன பண்ணிக்கிறேன், நானு ஆட் பண்ணிக்கிறேன். கிளியரா? அப்ப 20,000 பிளஸ் 20% என்ன வந்தது, 4,000. அப்ப டோட்டலா செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் என்னது, 24,000. நான் எதுல இருந்து கால்குலேட் பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அது கூட 20%, அதுல 20% கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் கூட வந்திருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணேன்னா அதுதான் யாரா இருப்பாங்க, எனக்கு செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. இப்ப நான் தேர்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணணும், 24,000. இப்ப செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், 20%. அப்போ 24,000ல 10% வந்து 2,400. கிளியரா? அப்ப 20% என்னது 4,800. அப்ப 24,000 பிளஸ் 4,800 டோட்டலா என்ன ஆச்சு எனக்கு, 24,000 பிளஸ் 4,000 28,000 பிளஸ் ஒரு 800
So 28,800. So இதுதான் என்ன மெத்தட்னு சொல்லுவோம்னா நம்ம அடிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிரலாம்னா அடுத்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, அடுத்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஒரு தடவையும் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணாமே நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது, அடிஷன் மெத்தட். கிளியரா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல? சோ இப்ப அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா பவர்ஸ் மெத்தட் பார்க்க போறோம். சரியா? சோ பவர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, சோ பவர்ஸ் மெத்தட். சோ ஃபர்ஸ்ட் வருஷம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னோட பிரின்சிபல் 100% இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் என்னோட அமௌண்ட் என்னவா இருக்கும், பிரின்சிபல் 100%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னவா, அமௌண்ட் என்னவா இருக்கும், 110% இருக்குமா? ஏன் நான் 110% அப்படின்னு சொல்றேன்ப்பா? எப்படி நான் 110% சொல்றேன்? பிகாஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா. அப்ப பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது இங்க நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து என்னோட அமௌண்ட் 110% இருக்குமா? எதுல 110%, பிரின்சிபல்ல 110%. ரெண்டாவது வருஷம் கேட்டாங்க அப்படின்னா அது யாரா இருப்பாங்க, 110% the whole square. பிரின்சிபல்ல 110%, 2 இயர்ஸ்ங்கறனால என்ன பண்றேன் நானு, இங்க 2 எடுத்துக்கிறேன். இதுவே 3 இயர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் நானு, 110 the whole power 3. அததானே இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது இதானே பார்த்தோம், இப்படிதானே எடுத்துக்கிட்டோம். சோ அப்ப அதேதான் வந்து நம்ம என்ன பண்றோம், இங்கயும் சொல்றோம். அப்போ 110%, எதுல 110%, பிரின்சிபல்ல எவ்வளவு டைம்ஸ், 3 டைம்ஸ். அப்ப 3, அப்போ இங்க நான் 3 னு போடுறேன்னா 3 இயர்ஸ் அர்த்தம், 2 னு போடுறேன்னா 2 இயர்ஸ் அர்த்தம், எதுவுமே இல்லனா 1 இயர் அப்படிங்கிறது மீனிங். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம் நானு, ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்னோட அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 110%, எதுல 110%, பிரின்சிபல்ல. செகண்ட் இயர்ல யாரா இருப்பாங்க, 110 the whole square பிரின்சிபல். அடுத்தது வந்து 110 the whole cube பிரின்சிபல்னா இது மூணாவது வருஷத்துக்கு. புரியுதா? அப்ப இதை எப்படி எழுத போறோம் அப்படின்னா இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நம்ம கிட்ட என்ன இருந்தது, 110 இருந்தது இல்லையா, ரவுண்ட் ஃபிகர் தானே 110 அப்படிங்கிறது. இதுல இருந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்ன பண்ண போறேன், இந்த ஜீரோவை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். சரியா? ஒன்னா அவசரம் இல்ல, இப்ப இந்த ஜீரோ எடுக்கணும்னா அந்த ஜீரோ நம்ம எடுத்துப்போம், பட் இப்ப நம்ம எடுத்துக்க வேணாம். சரியா? எடுத்துக்காம அப்ப எனக்கு என்ன தெரியும்னா, இப்ப 110 இருக்குன்னா அதுல நான் ஜீரோவை என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணல. இப்ப நான் கன்சிடர் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து என்னவா இருக்கும், என்னோட அமௌண்ட் 110%. அப்ப அந்த 110%க்கு நான் யாரை எடுத்துக்கிறேன் அப்படின்னா 11 எடுத்துக்கிறேன். சரியா? அடுத்தது செகண்ட் வருஷம் பாருங்க. செகண்ட் வருஷம் பார்த்தோம்னா என்னவா இருக்கும், 110 the whole square. அதுலயும் ஜீரோவை கன்சிடர் பண்ணாம 11 ஸ்கொயர் பண்ணோம்னா என்னவா இருக்கும், 121 இருக்குமா? என்னது என்னோட அமௌண்ட். தேர்ட் இயர் வந்து பார்த்தோம்னா யாரா இருப்பாங்க, இங்க அகைன் 11 கியூபா. அப்ப 11 கியூப்னா யாரு, 1331. புரிஞ்சுதா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எனக்கு தேவை அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட் எவ்வளவு டிஜிட்ல இருக்கு, 3 டிஜிட்ல இருக்கு இல்லையா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் இயர்க்கான அமௌண்ட், செகண்ட் இயர்க்கான அமௌண்ட், தேர்ட் இயர்க்கான அமௌண்ட் நான் எழுதுறேன்னா இட் should be in 3 டிஜிட். அப்போ இங்க என்ன வந்துடணும், 0 சேர்த்துக்கிறேன். இங்க எதுல தான் இருக்கு எனக்கு அமௌண்ட், 3 டிஜிட்ல தான் இருக்கு. இங்க அமௌண்ட் 3 டிஜிட்ல வேணும்னா என்ன பண்ணணும், நானு பாயிண்ட் வைக்கணும். புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா இது? சோ அப்போ இங்க என்ன பண்ணிட்டேன் நான், 110, 121, 133.1 என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் நான் எல்லாத்துக்கும், ஃபர்ஸ்ட் இயருக்கான அமௌண்ட், செகண்ட் இயருக்கான அமௌண்ட், தேர்ட் இயருக்கான அமௌண்ட் என்ன பண்ணிருக்கேன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப பிரின்சிபல் 100%-ஆ இருக்கு. சரியா? பிரின்சிபல் 100%, ஆரோட வேல்யூ நான் என்ன சொல்றேன்னா 10% அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்ப ஆரோட வேல்யூ 10%னா ஃபர்ஸ்ட் இயர். சரியாப்பா? ஃபர்ஸ்ட் இயர் என்னவா இருப்பாங்க எனக்கு, ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா 110%. சரியா? ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா 110%. அப்ப இங்க யார் வந்துருவாங்க, 110. செகண்ட் இயர் வந்து பார்த்தோம்னா 121. தேர்ட் இயர் என்னது 1331. அப்ப 133.1 இப்பதானே சொன்னோம். புரியுதா? இவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க, எனக்கு அமௌண்டா இருப்பாங்க. அமௌண்ட்டுக்கான பெர்சன்டேஜ் தான் என்னது,
இது எல்லாமே சரியா. இப்போ இத வச்சு நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன், 1 lakh பிரின்சிபல் என்ன வரும், 2 lakh பிரின்சிபல் என்ன வரும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறேன். அப்ப இதை நான் கால்குலேட் பண்ணினேன் அப்படின்னா சோ as usual அப்படியே எழுதிக்கோங்க சரியா. இங்க 110 வந்துரும், இங்க 121 வந்துரும். இப்ப நான் கால்குலேட் பண்ண போறது இந்த இடத்துல வந்து யாருன்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் இருக்குன்னா அமௌண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண போறேன் சரியா. அப்போ இங்க 110னா இங்க யார் வந்துருவாங்க, 220. இங்க டபுளா இருக்குல்ல, பிரின்சிபல் வந்து என்ன ஆகுது, டபுள் ஆகுதா. இங்க 121 அப்படின்னா இங்க யார் வந்துருவாங்க, 242. இங்க யார் வந்துருவாங்க, 2662. இப்போ நான் என்ன சொன்னேன், என்னோட அமௌண்ட் இது வந்து 100%னா 3 டிஜிட்டா, அதே மாதிரி தானே எல்லாரும் இருக்கணும்னு சொன்னேன். அப்ப இங்க 3 டிஜிட் இருக்கு, இங்க 3 டிஜிட் இருக்கு, இங்கேயும் 3 டிஜிட் இருக்கு. இங்க வந்து பார்த்தா டோட்டலா எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கு, 6 டிஜிட்ஸ் இருக்கு. அப்ப 6 டிஜிட்ஸ் இருக்குன்னா இங்க எனக்கு இங்க 3 தான் இருக்கு. அப்ப 6 டிஜிட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும், நான் இன்னொரு 3 0 ஆட் பண்ணலாமா. இங்கேயும் 3 டிஜிட் தான் இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணலாம், நானு 3 டிஜிட் ஆட் பண்ணலாமா. இங்க 4 டிஜிட் இருக்கு. அப்ப இன்னொரு 2 0 ஆட் பண்ணா அது என்னவாயிடும், 6 டிஜிட்டா மாறிடுமா. அப்ப இங்க என்ன வருது, எனக்கு ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் 1,10,000, செகண்ட் இயரோட அமௌண்ட் 1,21,000, தேர்ட் இயரோட அமௌண்ட் 1,33,100 அப்படின்னு கிடைச்சிருச்சா. புரியுதா இது. அப்ப இதுவே வந்து 2 lakh கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், நான் இங்க என்ன இருக்கு, எனக்கு 6 டிஜிட் இருக்கு. அப்போ 6 டிஜிட்டா மாத்துறதுக்கு 3 0, இங்கேயும் 3 0 ஆட் பண்ணணும், இங்கேயும் நான் என்ன பண்ணுவேன், 2 0 ஆட் பண்ணுவேன். புரிஞ்சுதா இது. அப்போ சிம்பிள் கால்குலேஷன் பண்ணலாம். எந்த ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுதுன்னா, இந்த பார்ட் எனக்கு தெளிவா புரிஞ்சுதுன்னா என்னால என்ன பண்ண முடியும், சிம்பிள் கால்குலேஷன் பண்ணி என்ன சொல்லலாம், நானு ஆன்சர் சொல்லலாம். அப்ப புரிஞ்சுதா. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரின்சிபல் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா, அப்ப பிரின்சிபல் 1 lakh இருந்தது 2 lakh மாறுது அப்படின்னா அமௌண்ட் இஸ் ஆல்சோ டபுள்ட். அப்போ இங்க 1,10,000 இருந்தது, இங்க 2,20,000. அப்ப அமௌண்ட்டும் என்ன ஆகுது, எனக்கு டபுள் ஆகுது. யாரு டபுள் ஆகும்போது, பிரின்சிபல் டபுள் ஆகும்போது அமௌண்ட்டும் என்ன ஆகுதுப்பா, நமக்கு டபுள் ஆகுது. அப்ப பிரின்சிபல் 1 lakh இருந்து பிரின்சிபல் 2 lakh மாறும்போது டபுள் ஆயிருக்கா. அப்ப அமௌண்ட் இங்க 1,10,000 இங்க 2,20,000, இங்க 1,21,000 இங்க 2,42,000, இங்க 1,33,100 இங்க 2,66,200 என்ன இருக்கு, மாறி இருக்கு. புரிஞ்சுதா இது. அப்ப பவர்ஸ் மெத்தட பொறுத்த வரைக்கும் எது நமக்கு முக்கியம்னா, அந்த பவர் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. இப்ப 110னா எதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ 110 இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு, 110 the whole ஸ்கொயர்னா செகண்ட் இயருக்கு, அப்போ 110 the whole கியூப்னா தேர்ட் இயருக்கு. அப்ப நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கிறது என்னது, ஸ்கொயரும் கியூபும் தானே யூஸ் பண்ணிருக்கோம். பாயிண்ட் வச்சது எதுக்காக அப்படின்னா, என்கிட்ட எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பாயிண்ட் வச்சிருக்கேன். அப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அமௌண்ட் என்ன பண்ண முடியுதுனால சொல்ல முடியுது. அப்ப இதுதான் நம்ம என்ன ஸ்கொயர்ஸும் கியூப்ஸும் யூஸ் பண்றதுனாலதான் இது என்ன மெத்தட்னு சொல்றோம், நம்ம பவர் மெத்தட்னு சொல்றோம். புரிஞ்சுதா இது. யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ அடுத்தது பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ அமௌண்ட் எழுதலாம் சரியா. டிஃப்ரெண்ட் வேரியஸ் பர்சன்டேஜ் வச்சு அமௌண்ட் எழுதலாம். இப்போ எப்படி எழுதலாம் நானு, அப்போ பிரின்சிபல் வந்து 100%, ஆர் வந்து 10%னா ஃபர்ஸ்ட் இயர் என்னவா இருக்கும், எனக்கு 110% இருக்குமா. அதுதான் எவ்வளவு நேரம் பார்த்தோம். அப்ப செகண்ட் இயர் என்னோட அமௌண்ட் வேணும்னா என்னமா பண்ணணும், அப்ப அந்த ஜீரோவை கன்சிடர் பண்ணாம அதுக்கு அடுத்தது கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. அப்ப இங்க யார் வந்துருவாங்க, நமக்கு 121. அப்போ 11 ஸ்கொயர்னா 121. அடுத்தது என்ன பண்ணுவேன் நான், 11 கியூப். 11 கியூப்னா யாரு, 1,331. இப்ப அடுத்தது 3 டிஜிட் கால்குலேட் பண்ணணுமா. அப்ப 3 டிஜிட்னா இங்க 110 வந்துருவாங்க. இங்க ஆல்ரெடி 3 டிஜிட்ல தான் இருக்கு. இங்க 3 டிஜிட்டா மாத்தணும்னா 133.1 இருப்பாங்க. இதுவே 20% இருந்ததுன்னா, 20%னா என்னதுமா, 120. 20%னா 120. அப்ப இந்த 0 ஃபர்ஸ்ட் எடுத்துக்க தேவையில்ல. அப்ப 12 ஸ்கொயர் 12 கியூபா. அப்ப 12 ஸ்கொயர்னா 144, 12 கியூப்னா யாரு, 1728. அப்ப 3 டிஜிட் வேணுமா. அப்ப 3 டிஜிட் வேணும்னா 120, இங்க 3 டிஜிட் தான் இருக்கு. இங்க 172.8 தான் என்னவா இருப்பாங்க, எனக்கு அமௌண்டா இருப்பாங்க. இப்ப இங்க வந்து 30%னா யார் வந்துருவாங்க, 130. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 0 எடுத்துட்டேன்னா 13 ஸ்கொயர் 13 கியூப். அப்ப 3 டிஜிட்டா மாத்தினா 130, ஆல்ரெடி 3 டிஜிட்ல தான் இருக்கு. இங்க 219.7. புரிஞ்சுதா இது எப்படி எழுதுறோம்னு. இப்ப இது எழுத தெரிஞ்சதுனாலே நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா, அமௌண்ட் எப்படி சிஐ எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ
10% சரியா? அப்போ பிரின்சிபல் வந்து 100% அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னா அமௌண்ட் என்னவா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? இப்ப அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க அமௌண்ட் என்னவா இருப்பாங்க, 110. இது நமக்கு மனப்பாடமே இருக்கு இவ்வளவு நேரம் பார்த்து பார்த்து. அப்போ இது வந்து என்னவா இருக்கும் 11. இது வந்து பார்த்தோம்னா செகண்ட் இயர் 121, தேர்ட் இயர் 1331. அப்ப 3 டிஜிட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம? சோ அப்போ 133.1. இப்ப இதுல இருந்து எனக்கு என்ன வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா. அப்ப அமௌண்ட் வந்து 110 அப்படின்னா பிரின்சிபல் என்னது 100. அப்ப இன்ட்ரெஸ்ட் என்னவா இருப்பாங்க, 10% இருப்பாங்களா? இது கிளியரா? செகண்ட் இயர் அமௌண்ட் வந்து 121%, பிரின்சிபல் 100%, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 21%. தேர்ட் இயர் அமௌண்ட் 133.1%, பிரின்சிபல் 100%. என்னோட இன்ட்ரெஸ்ட் யாரா இருப்பாங்க, 33.1% இருப்பாங்களா? இது கிளியரா? ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, செகண்ட் இயர் அதாவது ஃபர்ஸ்ட் இயர் கேட்டாலும் சரி 10% கொடுத்து ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் கேட்டாங்க அப்படின்னா என்னோட ஆன்சர் என்ன மல்டிபிளா இருக்கும், 11 மல்டிபிளா இருக்கும். சோ பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம் நானு, 2 இயர்ஸ். புரியுதா? 10% 2 இயர்ஸ் அப்படின்னாலே என்னோட ஆன்சர் என்ன மல்டிபிளா இருக்கும், 11 மல்டிபிளா இருக்கும். புரிஞ்சுதா? சோ அப்போ அமௌண்ட் கேட்டாங்கன்னா 11 மல்டிபிள். இதுவே இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா ஐதர் 3 மல்டிபிள் ஆர் 7 மல்டிபிள் தான் என்னவா இருக்கும் உங்களோட ஆன்சரா இருக்கும். புரியுதா? இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி என்னன்னா பிரின்சிபல் வந்து சம் 100% இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. புரியுதா? அப்ப 2 வருஷத்துக்குன்னா என்னவா இருக்கும், 121 தானே என்னோட அமௌண்டா இருக்கும். அப்ப அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சால்வ்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல, டைரக்டா ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல 11 மல்டிபிள் என்ன இருக்கும் அதுதான் என்னவா இருக்கும், ஆன்சரா இருக்கும். புரியுதா? இதுவே இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா 3 மல்டிபிளா 7 மல்டிபிளான்னு செக் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? இது இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா 20% இருந்ததுன்னா யாரா இருப்பாங்க, 20%னா 120னா இங்க 12. அடுத்தது 144. அடுத்தது 1728. அப்ப இங்க யாரு இருப்பானுங்க, இது 120 ஆகும், இங்க 172.8. 12%. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யாரா இருப்பாங்க, அப்ப அமௌண்ட் வந்து 120, பிரின்சிபல் வந்து 100%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யாரு, 120%. ஓகேவா? சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா என்னோட அமௌண்ட் வந்து 144, பிரின்சிபல் வந்து 100%. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யாரா இருப்பாங்க, 44% இருப்பாங்களா? அடுத்தது அமௌண்ட் வந்து 172.8%, பிரின்சிபல் 100 போக ரிமைனிங் 72.8% தான் என்னவா இருக்கும், என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவாப்பா? இப்ப அடுத்தது பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ எப்படி வந்து அவங்க கால்குலேட் பண்ணன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற எப்படியும் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா இந்த ஃபார்மேட் நம்ம எங்கேயே பார்த்திருப்போம். சக்சசிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சக்சசிவ்னு பார்த்து சொல்லிருப்போம் இல்லையா? அங்க என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணோம், xy x plus y plus xy divided by 100. அதே மாதிரி தான் இங்க என்னன்னா CI வந்து எவ்ரி இயர் சேமா இருந்ததுன்னா x plus x plus x into x தானே, அதுதான் நான் என்ன எழுதியிருக்கேன், x square by 100ன்னு எழுதியிருக்கேன். கிளியரா? அப்போ இங்க x plus y னா இங்க வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்டா இருந்ததுன்னா இதை எடுத்துக்கலாம். நீங்க எப்படினாலும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். தேர் ஆர் வேரியஸ் மெத்தட்ஸ். அடிஷன் மெத்தட் பார்த்தோம், பவர்ஸ் மெத்தட் பார்த்தோம். இப்ப வந்து எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் தானே. நீங்க ரெண்டு விதமா படிச்சிருக்கலாம். ஒன்னு a plus b plus ab divided by 100, இல்ல x plus y plus xy divided by 100. இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்து சேமா இருந்ததுன்னா, இன்ட்ரெஸ்ட் சேமா இருந்ததுன்னா அப்போ x plus x plus x into x னா x square divided by 100. சரியா? அப்போ என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. அப்ப என்ன பண்ணலாம் நானு, 10 plus 10 plus 10 into 10 divided by 100. அப்ப 10 plus 10 என்னது 20. 10 into 10 divided by 100 னா கேன்சல் பண்ணி 1. அப்ப 10 plus 10 20, 20 plus 1 யார் வந்துருவாங்க, 21% வந்துருவாங்க. புரிஞ்சுதா? இது அடுத்து 20% அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்,
20 plus 20 plus 20 into 20 divided by 100. அப்ப 20 plus 20 40. 20 into 20 divided by 100 na double zero cancel ஆயிடுச்சுனா 2 2s are 4. அப்ப 40 plus 4 யார் வந்துருவாங்க நமக்கு 44% வந்துருவாங்க. இப்படியும் நம்மளால என்ன பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். அடுத்தது r is equal to 25% அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் நானு 25 plus 25 plus 25 into 25 divided by 100. அப்ப 25 plus 25 50 யா 25 into 25 na 625 divided by 100 அது 6.25 னு எழுதலாமா அப்போ 25 plus 25 50 50 plus 6.25 56.25% னு என்ன பண்ண முடியும் என்னால எழுத முடியும். புரிஞ்சுதா சோ வேரியஸ் மெத்தட்ஸ் என்ன இருக்கு எனக்கு அப்ளிகபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நான் ஆன்சர் சொல்லலாம். சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. சோ 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா சோ 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொன்னாலும் சரி இல்ல 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொன்னாலும் சரி என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க அப்படின்னா 9 மல்டிபிளா இருப்பாங்க. கிளியரா என்ன மல்டிபிளா இருப்பாங்க 9 மல்டிபிளா இருப்பாங்க. சோ இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரியா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% கொடுத்து 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொன்னாலோ 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொன்னாலோ என்னோட அமௌண்ட் எந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும்னா 9 மல்டிபிள். நீங்க வந்து சால்வ் எல்லாம் பண்ண வேணாம். some principle some rupees கொடுத்திருக்காங்க அது 100%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொன்னாலும் சரி 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொன்னாலும் சரி அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் எனக்கு 9 மல்டிபிள் தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்போ 2 இயர்ஸ்னாலும் 3 இயர்ஸ்னாலும் அமௌண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 9 மல்டிபிள் தான் என்னது நம்மளோட ஆன்சர். ஓகேவாப்பா அடுத்த கொஸ்டின் அடுத்தது பார்க்கலாமா. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா என்னவா இருக்கும் எனக்கு 11 மல்டிபிளா இருக்கும் சரியா. இப்படிதான் என்ன பண்ணணும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்னோட ஆன்சர்ஸ். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதை வச்சு நம்ம எதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் क्वेश्चंस பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரியா. அப்ப எக்ஸசைஸ்க்கு போகலாம். நம்ம இது நமக்கு தேவையில்ல சோ இதை டெலீட் பண்ணி விட்டுட்டு क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிரலாமா. Okay. So first question என்ன கொடுத்திருக்காங்க find the compound interest on rupees 2000 for 2 years at 10% per annum. அப்ப 2 years some interest at 10% per annum னு சொல்லிருக்கோம் இல்லையா. அப்ப 10% 2 years அப்படின்னா என்ன பண்ணலாம் நானு சால்வ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நிறைய மெத்தட் நம்ம சொன்னோம் இல்லையா. சோ பவர்ஸ் மெத்தட்லயும் கால்குலேட் பண்ணலாம் அடிஷன் மெத்தட்லயும் கால்குலேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் அடிஷன் மெத்தட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு அடிஷன் மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ அடிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணனோட பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 2000 கொடுத்திருக்காங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% எத்தனை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க 2 இயர்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் யாரா இருப்பாங்க 2000ல 10%. 2000ல 10% யாரு 200. புரியுதா. செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் நானு இதுல 10% எவ்வளவு 20. இந்த 20 யாரோட ஆட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் கூட அதோட 10% ஆட் பண்ணிக்கிட்டேன்னா 200 plus 20 யார் வந்துருவாங்க 220. கிளியரா இது. அப்போ எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்களா. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன பண்ணனா போதும் ஆட் பண்ணனா போதும். ஆன்சர் என்ன கிடைச்சிரும் எனக்கு 420 கிடைச்சிரும். புரிஞ்சுதா இது யாருக்கு எந்த டவுட்டும் இல்லல்ல. அப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இத டைரக்டா பார்த்தோனையும் ஆன்சர் சொல்லலாம். எப்படி ஆன்சர் சொல்லலாம் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. சோ சம் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு 10% per annum 2 வருஷத்துக்கு கேக்குறாங்க அப்படின்னா அப்ப இங்க சொல்லி கொடுத்தோமா 2 வருஷத்துக்கு கேக்குறாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன் 2 இயர்ஸ்க்கு கேக்குறாங்கன்னா என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் either 3 multiple 7 multiple னு சொன்னேனா. அப்போ என்னோட given ஆப்ஷன் பாருங்க யோசிக்கவே வேணாம் சரியா. அப்ப ஏதோ சம் பிரின்சிபல் இருக்கு 10% எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு. அப்ப இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 3 multiple or 7 multiple. அப்ப இங்க வந்து ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சோ அப்ப இது வந்து என்ன மல்டிபிள் கிடையாது 3 multiple கிடையாது. இது 3 multiple ஆனா 7 multiple கிடையாது. இது இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா
இது வந்து எனக்கு 3 மல்டிபிளும் கிடையாது 7 மல்டிபிளும் கிடையாது. அப்ப ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் தான் என்னவா இருப்பாங்க, ஆன்சரா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம் நானு, 450 420 அப்படிங்கும் போது இது 3 மல்டிபிள் ஆனா 7 மல்டிபிள் கிடையாது. அப்ப இதுதான் வந்து எனக்கு 3 மல்டிபிளை வரும் 7 மல்டிபிளை வரும். அப்ப என்னோட ஆன்சர் என்னது 420. பார்த்தோன்னே என்ன சொல்லலாம் நானு, ஆன்சர் சொல்லலாம். புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா இது? சோ அததான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, what will be the compound interest accrued on an amount of rupees 3400 after 2 years at the rate of 6% per annum. so compound interest கேக்குறாங்க எதுக்கு அப்படின்னா 3000 on an amount of rupees 3400 after 2 years at the rate of 6% per annum. அப்ப 6% per annum அப்படின்னா இங்கேயும் நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணலாம், அடிஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாமா? அப்ப பிரின்சிபல் வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்க, 3400 கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன பண்ணலாம், நானு ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வேணும், செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வேணுமா, 2 இயர்ஸ் அப்படிங்கறனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% அப்பா. அப்ப 6% கண்டுபிடிக்கலாம்னா 5% பிளஸ் 1% எடுத்துக்கலாமா? அப்போ 3400ல 10% என்னது 340, 5% என்னது 170. அப்ப எனக்கு தேவை 6%, இன்னொரு 1% கால்குலேட் பண்ணணுமா? அப்ப 170 பிளஸ் ஒரு 1% என்னது 34. அப்ப 170 பிளஸ் 34 யார் வந்துருவாங்க, 204 வந்துருவாங்களா? ஓகேவா? அப்ப செகண்ட் இயர் கால்குலேட் பண்ணணும். செகண்ட் இயர் யார் யார எடுத்துப்போம், இந்த 204 பிளஸ் இந்த 204ல 6%, 204ல 5% யாருப்பா, 204ல 5%, 10% வந்து 20.4 னா 5% 10.2. இது கிளியரா? இன்னொரு 1%, 1% னா 2.04. அப்போ 5% என்ன சொன்னோம், 10.2 சொன்னோமா? பிளஸ் ஒரு 1% னா யார் வந்துருவாங்க, 2.04. அப்ப 2.04 னா 12.24 வருதா? ஓகேவா? 12.24. அப்போ கண்டிப்பா என்னோட ஆன்சர் 0.24ல வரக்கூடியதா தான் இருக்கும். அப்ப கிவன் ஆப்ஷன்ல இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ அதர் தான் தோஸ். இப்ப இங்க 0.24 இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னா 204 பிளஸ் 204 யார் வந்துருவாங்க, 408. 408 கூட 12 ஆட் பண்ணா 420. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 420.24. சோ அப்ப நம்ம எதுல ரொம்ப தெளிவா இருக்கணும், பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீட் இருந்ததுன்னா நம்மளால எந்த क्वेश्चनனாலும் என்னப்பா பண்ண முடியும், சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். கிளியரா? இது எப்படி சால்வ் பண்ணிருக்கோம் புரியுதா? சோ இப்ப இன்ட்ரெஸ்ட் வச்சு என்ன பண்றோம், நம்ம கால்குலேட் பண்றோம். செகண்ட் இயர் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த 6% என்ன, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் எனக்கு செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதான அடிஷன் மெத்தட். சோ அப்படி கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருது, ஆன்சர் கிடைச்சிருது. புரிஞ்சுதா? ஏன் இந்த இடத்துல நான் பவர் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்க கேட்கலாம். பவர் மெத்தட் எதுக்கு ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ண முடியும்னா, என்னோட இது வருது இல்லையா, வாட் இஸ் இட், ரவுண்ட் ஃபிகர்ஸ் வருது இல்லையா, சோ அதுக்கு நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம பவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். சரியா? அதர் தேன் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லிக்கலாம். சோ பவர் மெத்தட வச்சுதானே சொன்னோம் 3 மல்டிபிள் 7 மல்டிபிள்னு, சோ அதை வச்சுதானே ஆன்சர் சொன்னோம். சோ அதுதான் அது, வேற எதுவும் கிடையாது. சரியாமா? அப்ப அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, on what sum of money will the compound interest be 2648 in 3 years at 10% per annum. சோ அப்ப இங்க என்ன கேக்குறாங்க, நம்ம கிட்ட பிரின்சிபல் கேக்குறாங்க. சரியா? பிரின்சிபல் கேக்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு கேக்குறாங்க, 3 வருஷத்துக்கு 10% per annum. அப்ப 10% 3 இயர்ஸ்க்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் 3 இயர் 10% என்னவா இருப்பாங்க, 110 the whole cube. இது தெரியும் தானே நமக்கு. அப்போ பவர்ஸ் மெத்தட் எடுத்துக்கலாமா நம்ம? அப்போ பவர்ஸ் மெத்தட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 110 the whole cube. அப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், எனக்கு 1331.
இது தெரியும் தானே நமக்கு. அப்ப 11 cube 1331. அப்ப அமௌண்ட் கேட்டாங்கன்னா 133.1. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க 2648 சொல்லிருக்காங்க. என்னோட பிரின்சிபல் என்னவா இருந்திருக்கும். அப்ப அந்த பிரின்சிபல் என்னன்னு தெரியாது, அது 100%. ஆன் வாட் சம் ஆஃப் மணி, அந்த பிரின்சிபல் எனக்கு தெரியாது, நான் 100% எடுத்துக்கிட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 2648 சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு அமௌண்ட் என்னன்னு தெரியும், 3 இயர்ஸ்க்கு 10%க்கு 3 இயர்ஸ்னா என்ன சொல்லலாம் நானு 133.1 சொல்லலாமா. பார்த்தோம்ல இங்க, எங்க பார்த்தோம், இங்க சொல்லியிருக்கோம் இல்லையா, பிரின்சிபல் வந்து 100%னா 3 வருஷத்துக்கு அமௌண்ட் என்னவா இருக்கும் 133.1. அப்போ இது 133.1ங்கிறது வந்து யார் எனக்கு அமௌண்ட், எனக்கு தேவை இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே இன்ட்ரெஸ்ட். அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னப்பா 33.1. அப்ப இந்த 33.1 யாருக்கு ஈக்குவல் 2648க்கு ஈக்குவல். அப்ப 33.1% தான் வந்து 2648 அப்படின்னா எனக்கு தேவை என்னது பிரின்சிபல். பிரின்சிபல் எவ்வளவு 100%. எவ்வளவு என்ன பண்ணணும் நானு கால்குலேட் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணிடலாம், 0000 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்க பாயிண்ட் எடுத்தனா என்ன ஆகும், ஒரு 0 ஆட் ஆகுமா. அப்ப பாயிண்ட் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணிக்கலாம் 0 சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்தது 331 வந்து இதால என்ன பண்ணணும் நானு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னா இங்க 1 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம, இது வந்து 8 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா. சோ யூனிட் டிஜிட் கால்குலேஷன் சரியா. 331 அங்க 8ல முடியுது அப்படிங்கும் போது இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 8ஆல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா 8 24 26. அப்ப 2648. அப்ப 8 டைம்ஸ் வந்துடுச்சா. இங்க 8 இருக்கா. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 8000. அப்ப அந்த 100% அமௌண்ட் யாருப்பா 8000. அப்போ எப்போ நீங்க வந்து 10% 3 இயர்ஸ்னு பாக்குறீங்களோ அதை பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், அந்த அமௌண்ட் 133.1%. அப்ப பிரின்சிபல் 100%-ஆ இருக்கும், அமௌண்ட் 133.1%-ஆ இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். அப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து 2648 கொடுத்துட்டாங்க. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 33.1. அப்ப அதுதான் வந்து 2648 அப்படின்னா 100% எவ்வளவு என்ன பண்ணிடலாம் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. அடுத்த क्वेश्चन பாப்போமா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, the CI on a certain sum of money for 2 years at 10% is 378. what is the corresponding SI? சோ இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட். புரியுதா. அப்போ 2 இயர்ஸ்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டு என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குன்னா 378 ருபீஸா இருக்கு. அப்ப கரஸ்பாண்டிங் எஸ்ஐ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா எஸ்ஐசியோட கம்பாரிசனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எப்படி இருக்கும், எஸ்ஐ வந்து லெஸ் தேன் சிஐ. அப்ப சிஐயோட வேல்யூ தான், அதாவது சிம்பிள், அதாவது சேம், அதாவது சேம் பிரின்சிபல் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சேம் பிரின்சிபல் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேமா இருக்கும் போது சேம் பிரின்சிபல் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேம். யாருக்கு எஸ்ஐக்கும் சிஐக்கும். இந்த மாதிரி கேஸ பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எப்பயுமே எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும். புரியுதா. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் கன்க்ளூட் பண்ண முடியுதுன்னா, அப்போ 2 வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டு எனக்கு சிஐ 378 வருது அப்படின்னா இப்பதான் சொன்னேன், என்ன சொன்னேன் எப்பயும். அப்ப கரஸ்பாண்டிங் எஸ்ஐ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்கன்னா அதே 10% 2 வருஷத்துக்கு அந்த சர்டைன் சம்முக்கு எனக்கு எஸ்ஐ என்ன வருது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இங்க பிரின்சிபல் சேம், இயர் சேம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம். அப்ப கண்டிப்பா என்ன சொல்லுவேன் நானு, எஸ்ஐ வந்து சிஐ விட எப்படி இருக்கும் சின்னதா தான் இருக்கும். அப்ப சிஐ வந்து 378 ருபீஸ் அப்படின்னா கண்டிப்பா எஸ்ஐ யாரை விட கம்மியா இருந்திருக்கும், சாரி சிஐ விட கம்மியா இருந்திருக்குமா. அப்ப கிவன் ஆப்ஷன்ல 378க்கு மேல கண்டிப்பா யார் இருக்க மாட்டாங்க, எஸ்ஐ இருக்க மாட்டாங்க. அப்ப 378க்கு மேல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எடுத்து விட்டுருவோமா, இது வராது, இதே எடுத்து விட்டுருவோம். இப்ப வந்து பார்த்தோம்னா ரிமைனிங் நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அப்ப 378க்கு நியர்பை வேல்யூ என்னவோ அவங்க தான் என்னவா இருப்பாங்க ஆன்சரா இருப்பாங்க. அப்ப 378க்கு நியரஸ்ட் வேல்யூ யாரு 360. புரியுதா. அப்ப இதை வச்சு சொல்லலாமா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க அவங்க நம்ம கிட்ட 360 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா 2 இயர்ஸுக்கான எஸ்ஐ வந்து 360 ருபீஸ்.
அப்ப 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 360 ரூபானா ஒரு வருஷத்துக்கு என்னவா இருக்கும் 180 இருக்குமா? கிளியரா? ஒரு வருஷத்துக்கு என்னவா இருந்திருக்கும் 180 இருந்திருக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் அதாவது இப்ப நமக்கு என்ன தெரியும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி முதல் வருஷம் என்னோட வட்டி ரெண்டு பேருக்குமே சேம் தான். இது தெரியும் தானே? ரெண்டாவது வருஷம் தான் என்ன ஆகும் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபல் கூட போய் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி அமௌண்ட் ஆகி அந்த அமௌண்ட் பிரின்சிபலா மாறும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் எனக்கு ரெண்டாவது வருஷத்துல இருந்து எதுல சேஞ்சஸ் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்ச் இருக்குமே தவிர சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி முதல் வருஷம் என்னோட வட்டி ரெண்டு பேருக்குமே எப்படிதான் இருக்கும் சேமா தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 180 rupees அப்படின்னா ரெண்டாவது வருஷம் எப்படி இருந்திருப்பாங்க இந்த 180 பிளஸ் ஒரு 10%. அதானே கொடுத்திருக்காங்க 2 years 10%. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் வந்து 180 நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா ரெண்டாவது வருஷம் எப்படி இருந்திருப்பாங்க 180 பிளஸ் 10% இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணுவோமா? அப்ப டோட்டலா என்ன ஆச்சு 378 கிடைச்சிருச்சா நமக்கு? 180 பிளஸ் 180 360 பிளஸ் 18 378 கிடைச்சிருச்சா? புரிஞ்சுதா? இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. இப்ப இதே கொஸ்டினை வேற எப்படியும் சால்வ் பண்ணலாம்னா எனக்கு 2 yearsக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10% என்னன்னு தெரியும் நமக்கு? இங்க கண்டுபிடிச்சோமா? 2 yearsக்கு 10%, 2 yearsக்கு செகண்ட் இயருக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் 21% இருக்குமா? 21% இருக்குமா? அப்படி இல்லனா வேற எதுலயும் கால்குலேட் பண்ணலாம். எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்குமா? x plus x plus x square divided by 100. அப்ப அதுல சால்வ் பண்ணேனா 2 into 2 sorry 2 plus 2 sorry 10 plus 10 20 10 into 10 divided by 100 na 100 cancel ஆயி 1 அப்ப 20 plus 1 யார் வந்துருவாங்க 21. அப்ப compound interest வந்து பார்த்தோம்னா 21%. சரியா? SI வந்து என்னதுப்பா? அப்போ இந்த 21% தான் வந்து என்னன்னு சொல்றாங்க 378 சொல்றாங்க. எனக்கு பிரின்சிபல் சேம் ரெண்டு பேருக்குமே 100%. புரியுதா? அப்ப பிரின்சிபல் சேமா இருந்தாங்க அப்படின்னா 21% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 378 rupees அப்படின்னா எனக்கு தேவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் 10%, ரெண்டு வருஷத்துக்கு 20%. அப்போ 21% தான் வந்து 378 அப்படின்னா 20% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? சரியா? இப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படிங்கும் போது 00 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா யார் வருவாங்க 1 times இது 121 21 இங்கிட்ட ஒரு 7 9 9 plus 7 16 168 எவ்வளவு டைம்ஸ் வருது நமக்கு 18 டைம்ஸ் வருமா? அப்ப 18 2s யார் வந்துருவாங்க x ஓட வேல்யூ 360 கிடைச்சிருவாங்க. வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு இதை சால்வ் பண்றதுக்கு. சரியா? எல்லா மெத்தடுமே சிம்பிள் மெத்தட் தான். சோ இது வந்து பார்த்தோன்னே சொல்ற ஆப்ஷன் தான் வந்து அந்த 360 அப்படிங்கிறது. பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டோம் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா 360 தான் ஆன்சர். அப்ப 360 ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டினை ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. புரியுதா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கறனால ஒரு வருஷத்துக்கு 10%னா 2 yearsனா 10 plus 10 10 on 10 divided by 100 21%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறனால 20% தான் வரும். ஒரு வருஷத்துக்கு 10%னா ரெண்டு வருஷத்துக்கு 20%. அப்ப பிரின்சிபல் சேம் அப்படிங்கறனால 21% தான் வந்து 378 அப்படின்னா 20% எவ்வளவுன்னு என்ன பண்றோம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சுதா? இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் Next question என்ன கொடுத்திருக்காங்க? Simple interest on a sum of money for 3 years at 12% per annum is 6552. What would be the compound interest compounded annually on the same amount of money for 2 years at 4% per annum? So அப்ப என்ன சொல்லிருக்காங்க? Simple interest 3 வருஷத்துக்கு 12%. அதாவது ஒரு வருஷத்துக்கு 12% 3 வருஷத்துக்கு எனக்கு SI எவ்வளவு வந்திருக்குன்னா 6552 வந்திருக்கு. அப்போ 1 yearக்கு 12% வந்து SI அப்படின்னா 3 yearsக்கு என்னவா இருந்திருப்பாங்க 12 into 3 which means 36%. அப்ப 36% வந்து இங்க யாருக்கு ஈக்குவல் 6552க்கு ஈக்குவல்.
ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, what would be the compound interest on the same amount of money? அப்ப பிரின்சிபல் 100%ங்கிறது ரெண்டு பேருக்குமே என்னது சேம் தானே. அப்ப பிரின்சிபல் சேம் அப்படின்னா யோசிக்கவே தேவையில்ல. அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்றத மட்டும் பாருங்க. on the same amount of money for 2 years at 4% per annum. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணலாம், நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? அப்ப எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 4% per annum 2 இயர்ஸ்க்கா. அப்போ 4 plus 4 plus 4 into 4 divided by 100 அப்ப 4 plus 4 8 4 4s are 16 16 divided by 100 na 0.16 அப்ப டோட்டலி என்ன சொல்லலாம், நான் 8.16 அப்ப 36% தான் வந்து 6552 அப்படின்னா 8.16% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்ப 0000 கேன்சல் ஆயிரும். இத 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ். இங்க வந்து பார்த்தோம்னா 7 times 63 carry 2 2 times 18 carry 7 8 times. so again 4 table cancel பண்ண அப்படின்னா இங்க யார் வராங்க, 1 4s are 4 8 times இது 2 times. அப்போ 182 into 8.16 1 4s are 4 carry 3 8 times 32 2 times. அப்ப இது ரெண்டுத்தை என்ன பண்ணணும், நான் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்ப 6 2s are 12. அப்ப நல்லா பாருங்க, இங்க 182 into 8.16 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர். அப்ப யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 2s are 12 கடைசியில 2ல முடியறதா என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப 2ல முடியல. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தானே 2ல முடியறாங்க. இப்ப இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் என்னவா இருக்க போறாங்க, எனக்கு ஆன்சரா இருக்க போறாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் அத? 182 into 8 அப்ப இத வச்சே சொல்லிடலாம் நம்ம. 182 into 8 அப்படிங்கும் போது எப்படி சொல்லலாம் நம்ம? 182 into 8 அப்படிங்கும் போது மல்டிப்ளை பண்ணிடுவோமா? மல்டிப்ளை பண்ணா 182 816 6 2s are 12 carry 1 6 8s are 48 49 4 10 2 8 1 அடுத்தது 8 2s are 16 8 8 is 64 65 carry 6 14 அப்போ 2 1 அப்போ கடைசியில 0.12ல முடியறதா ஆன்சர். இங்க 4 2 முடியுதா? அப்போ என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, இதுவா தான் இருப்பாங்க. ஃபுல்லா கால்குலேட் பண்ணலாம் அவசியம் இல்ல. சோ பார்த்தோனே 0.12ல யார் முடியறாங்களோ அவங்க தான் என்னவா இருப்பாங்க, நம்மளோட ஆன்சரா இருப்பாங்கன்னு பார்த்தோனே என்ன பண்ணிரலாம், நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியாப்பா? சோ இத பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ராசஸ் என்னன்னா எப்படி கால்குலேஷன்ஸை கம்மி பண்றது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, what will be the compound interest on rupees 19,400 for 2 years, the rate of interest for first year being 6% and for the second year being 20%. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறி இருக்கு. முதல் வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 6%, ரெண்டாவது வருஷத்துக்கு 20%. அப்போ என்னோட பிரின்சிபல் வந்து பார்த்தோம்னா 19,400. பிரின்சிபல் வந்து என்னது, 19,400. the rate of interest for first year வந்து பார்த்தோம்னா 6%. so 6% வந்து எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு, 20% வந்து பார்த்தோம்னா செகண்ட் இயருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றீங்கன்னா 6%. அப்ப 19400ல 6%னா என்ன கண்டுபிடிங்க, 10% கண்டுபிடிங்க. 10% 1940வா? அப்ப 5% 6% 5 plus 1 எடுத்துக்கலாமா? அப்ப 10% 1940னா 5% யாரா இருப்பாங்க, 870 970 இருப்பாங்களா? அப்ப 970 பிளஸ் ஒரு 1%னா 194. அப்ப 970 பிளஸ் 194 யார் வருவாங்க, 970 பிளஸ் 194 யார் வருவாங்க நமக்கு, 4 6 11. அப்ப ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சா? ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்னமா பண்ணணும், ரெண்டாவது வருஷம் 20% இன்ட்ரெஸ்ட். புரியுதா? 20% இன்ட்ரெஸ்ட்னா எதெல்லாம் எனக்கு கால்குலேட் ஆகும்? சோ 19,400ல 20%, அது மட்டும் இல்லாம இந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 20%. அப்போ 19,400ல 20% அப்படின்னா யாரா இருப்பாங்க, 10% 1940வா? அப்போ 20% யாரா இருப்பாங்க, 3880வா இருப்பாங்களா? புரியுதா? 20%. அப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒரு இதான அடிஷன் மெத்தட் நமக்கு, இந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 20%. அப்ப இதுல 20% யாரா இருப்பாங்க, 232.8 இருப்பாங்களா?
232.8 ஆ 20%. அப்ப இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேவை இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்ப இன்ட்ரெஸ்ட் தானே கால்குலேட் பண்றோம். அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 0.8. அப்ப கிவன் ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் வந்து எதுல இருக்கு? 0.8 வச்சிருக்கா? ரெண்டு ஆப்ஷன் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 4 + 2 6 அப்ப 6.8 வச்ச ஆப்ஷன்ல இது ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே எனக்கு என்ன ஆகாது, வராது. ஃபுல்லா சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இத மட்டும் பார்த்து என்ன சொல்லலாம், நானு ஆன்சர் சொல்லலாம். புரிஞ்சுதா? இது கிளியரா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ன கொடுத்திருக்காங்க? Kurti is invested a certain sum of money in scheme A which offers compound interest at a certain rate of interest. So அப்ப scheme A ல compound interestல கொடுக்கறாங்க some certain rate of interest க்கு some principal. இதே the sum invested by him amounts to rupees 13,680 after 2 years. 2 வருஷம் கழிச்சு பார்த்தா என்னோட சம் வந்து எவ்வளவா அமௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது செகண்ட் இயரோட அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா, 2வது வருஷம் முடியும் போது அமௌண்ட் A2 என்னவா இருக்குன்னா 13,680 ருபீஸா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு பாக்குறோம் சரியா? 2 இயர்ஸ் கழிச்சு அமௌண்ட் வந்து 13,680. 3 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த அமௌண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா 16,416 இருக்கு. 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியும்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் 2வது வருஷத்தோட அமௌண்ட் என்னவோ அதுதான் 3வது வருஷத்தோட பிரின்சிபலா. புரியுதா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் இருந்தாதான் சொல்ல முடியும். அப்படிதானே? அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 3வது வருஷத்தோட பிரின்சிபலுக்கு ஈக்குவலா? அப்போ 3வது வருஷத்தோட பிரின்சிபல் வந்து 13,680. 3வது வருஷத்தோட அமௌண்ட் 16,416. அப்போ தேர்ட் இயரோட பிரின்சிபல் தேர்ட் இயரோட அமௌண்ட் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? நானு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப இன்ட்ரெஸ்ட் என்னவா இருப்பாங்க? 1646ல இருந்து 16416ல இருந்து 13680 என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா இங்க யார் வந்துருவாங்க? 6. இது வந்து 11 ஆகும். 11ல 8 போச்சுன்னா 3. இது வந்து 3 ஆகும். 13ல 6 போச்சுன்னா 7. இங்க வந்து இது 5 ஆகும். 5ல 3 போச்சுன்னா 2. அப்ப 2736 தான் என்னவா இருக்கு? நம்மளோட இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்ப 2736 தான் வந்து இன்ட்ரெஸ்ட்னா இந்த ருபீஸோட 2736 ருபீஸ் தான் இன்ட்ரெஸ்ட்னா இதோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் நானு? அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 2736. பிரின்சிபல் என்னது? 13680. அப்ப இன்டு யார் வந்துருவாங்க? 100. என்ன பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அப்போ இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இதோட டபுள் தானே இது. 1368ஓட டபுள் தானே 2736. அப்போ இன்டு 2 பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். 8 2s are 16 carry 1, 6 2s are 12 13 carry 1, 3 2s are 6 7, 1 2s are 2. அப்ப டெஃபினட்டா எனக்கு என்ன தெரியுது? 0க்கு 0வை கேன்சல் பண்ணிருங்க. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? 20% இருக்கு. அப்படின்னு என்ன பண்ண முடியுது? என்னால ஆன்சர் சொல்ல முடியுது. புரிஞ்சுதா? இது கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அவங்க வந்து இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ் கேட்டாங்க. அதனால இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பெருசா என்ன யூஸ் பண்ணல, ஃபார்முலாவே யூஸ் பண்ணல. டைரக்டாவே என்ன பண்ண முடியுதுனால கால்குலேட் பண்ண முடியுது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், so the population of a town is 5,000. It is increasing by 10% every year. After how many years the population will be 6655 அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இனிஷியலா பிரின்சிபல் வந்து பார்த்தோம்னா 5000 இருக்கு. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா எத்தனையோ வருஷம் கழிச்சு அது 6655 ஆயிருக்கு. அப்போ அது வந்து என்னவா இருக்கும்? அந்த 6655 அமௌண்டா இருக்குமா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே எனக்கு என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது எவ்வளவுமா வருது நமக்கு? இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் 1 சாரி இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? இதுக்கும் 5000க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1655 இருக்குமா?
ஓகேவா? சோ அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா it is increasing by 10% every year. After how many years the population will be 6655? அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 10% அப்படின்னு பார்த்தோம்னா 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா என்னோட வேல்யூ 500 அபவா இருக்குமா? அதாவது 5000 பிளஸ் ஒரு 500. சோ ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 500. முதல் வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா முதல் வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கும்? 500. ரெண்டாவது வருஷம் என்ன இருக்கும்? 500ஓட அதிகமா இருந்திருக்குமா? மூணாவது வருஷம் என்ன இருக்கும்? இந்த 500 இந்த 500 மூணாவது வருஷமும் ஒரு 500 அதிகமா இருந்திருக்குமா? புரியுதா? ஏதோ சம் எக்ஸ் வேல்யூஸ் இங்க சேரும், அதாவது இந்த வேல்யூவோட. சரியா? அப்படி சேரும்போது எனக்கு என்ன ஆகுது? 1500. இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயரா? அப்ப கண்டிப்பா என்னோட வேல்யூ எதுக்கு மேல இருக்கு? 1500 பிளஸ் இங்க ஒரு சம் வேல்யூ இருக்கு. சரியா? அப்ப 1500 அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். அப்போ எத்தனை வருஷத்துல என்னோட பாப்புலேஷன் 6655 ஆகுது? 3 இயர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இயர் 500 பிளஸ், செகண்ட் இயர் 500 பிளஸ், தேர்ட் இயர் 500 பிளஸ். அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு என்ன கிடைச்சதுன்னா 1655 தானே? 1500க்கு மேல தானே? அப்போ ஃபர்ஸ்ட் இயர் 500, செகண்ட் இயர் 500, தேர்ட் இயர் 500 அடிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் 500 இருக்கும், செகண்ட் இயர் என்ன இருக்கும்? இந்த 500 பிளஸ் இன்ட்ரெஸ்ட். தேர்ட் இயர் என்ன இருக்கும்? இங்க வந்திருக்கிற வேல்யூ பிளஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் 10%. அதெல்லாம் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா என்னோட வேல்யூ யாருக்கு அதிகமா இருக்காங்க? 500, 1500க்கு அதிகமா தானே இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் 500, செகண்ட் இயர் 500 பிளஸ் எக்ஸ், தேர்ட் இயர் இந்த வேல்யூ பிளஸ் எக்ஸ். சோ அப்போ எனக்கு 3 வருஷம் கழிச்சு என்னோட வேல்யூ என்னவா மாறிடும்? 6655 ஆயிடும். புரிஞ்சுதா? இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? On a sum of money, the simple interest for 2 years is 3264. So simple interestக்கு 2 வருஷம் என்னோட அதாவது ஏதோ சம் பிரின்சிபல் இருக்கு, அந்த பிரின்சிபலுக்கு 2 வருஷத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா 3264 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதே சம் ஆஃப் மணிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா 3459.84 கிடைக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேமா இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் சரி, இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ் வந்து சேமா இருக்கு. அப்ப அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, முதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? சேமா இருக்கும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? அப்ப ஃபர்ஸ்ட் இயர் அப்ப 2 வருஷத்துக்கு 3264 வந்து எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா முதல் வருஷம் என்னவா இருக்கும்? டிவைடட் பை 2 2 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு என்னவா இருக்கும்? 1632 இருக்குமா? அப்ப ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1632. ஓகேவா? அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நான் ரெண்டாவது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கும் போது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம இந்த 1632 இதுல சம் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ் எடுத்துப்போமா? எக்ஸா. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும்? 3459.84 எனக்கு என்ன ஆகணும்? கிடைக்கணும். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருமா? 1632னா 3264 வருமா? அப்ப 3264.00 அப்படிங்கும் போது இங்க எனக்கு 84 வந்துரும். சோ மைனஸ் பண்ண அப்படின்னா இங்க யாரு இருப்பாங்க? எனக்கு 5. இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 15, 19 கிடைக்கும். அப்போ 195.84 தான் எனக்கு என்னன்னா இன்ட்ரெஸ்டோட ருபீஸ். 195.84 தான் இன்ட்ரெஸ்டோட ருபீஸ். அப்ப இந்த 195.84 எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இங்க 10% எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க நான் 10%, இப்போ இந்த 195.84 தானே இன்ட்ரெஸ்ட், இதுல இருந்து தானே கால்குலேட் பண்ணிருப்பேன். அப்ப இதுல 10% வந்து 163.2 அப்படின்னா ஓகேவா? அப்ப இந்த 195.84 வரதுக்கு இன்னும் எனக்கு எவ்வளவு வேல்யூப்பா வேணும்? சோ அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ அப்ப அதை கால்குலேட் பண்ணனா 1 டைம்ஸ்னா இன்னொரு, அதாவது 1%னா இதுல 16.32. அப்ப 10% வந்து எனக்கு 16.32 அப்படின்னா நான் இன்னொரு 2% கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா அந்த 195 வருதான்னு பாப்போமா? அப்ப 2%னா யார் வந்துருவாங்க நமக்கு? இதுல 1% வந்து 16.32 அப்படின்னா 32.
64 அப்ப எனக்கு அது கிடைக்குதா? ஒன் 95.84 வரணுமா? அப்ப 163.2 வந்து அதுல 10%, இதுல 2% கண்டுபிடிக்கணும்னா 32.64 163.20 10% கண்டுபிடிச்சோம். 10% வந்து 163.20. சாரி, பிளேஸ மாத்தி எழுதிட்டேனா நானு? அப்ப 20 இங்க வந்து பார்த்தோம்னா 32.64 2% கண்டுபிடிச்சோம்னா அப்ப 0.84 வருது, இங்க 5 வருது, 195. அப்போ எனக்கு இங்க இருந்து நான் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு 10%, 12% எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆன்சர் கிடைக்குது? எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆன்சர் கிடைக்குது? 12%. அப்ப இந்த 195.84ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? 12% இருக்கு. நம்மளால என்ன பண்ண முடியுது? சொல்ல முடியுது. சரியா? இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இதுல எடுங்க 10% என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப ரிமைனிங் இன்னும் எவ்வளவு வரணும்னு பாருங்க. இப்ப ரிமைனிங் இன்னும் 2% வரணும் அப்படிங்கறனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அதை வச்சே கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லியாச்சு. சரியா? அப்ப 10% எனக்கு டெஃபினட்டா தெரியுது. அப்ப 10%க்கு மேலதான் என்னோட ஆன்சர் இருக்கு. சரியா? கொடுத்துருக்க கிவன் ஆப்ஷன் எல்லாமே 10%க்கு மேலதான் இருக்கு. சோ அதை வச்சு என்ன சொல்லியாச்சு, நம்ம ஆன்சர் சொல்லியாச்சு. சரியாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? a certain sum becomes double itself in 3 years. In how many years will it become 8 times at CI? ஒரு certain sum. so certain sumனா என்னது? sum x rupees இருக்கு. இந்த x rupees வந்து என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுது. எத்தனை வருஷத்துல? 3 yearsல டபுள் ஆகுது. அப்போ இது எக்ஸ்னா 3 வருஷத்துல இது என்னவா மாறிடுச்சு? 2x மாறிடுச்சா? அப்போ இனிஷியலா அப்போ இது வந்து என்னவா இருக்கும்? எனக்கு பிரின்சிபலா இருக்கும். இப்போ 3 வருஷத்துல இது 2x மாறிடுச்சு அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கும்? இதுதான் அமௌண்டாவும் இருக்கும், இதுதான் வந்து என்னவாவும் இருக்கும்? பிரின்சிபலாவும் இருக்குமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா எத்தனை வருஷத்துல இது 8 டைம்ஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து x இருக்கும் போது 3 இயர்ஸ்ல 2x ஆகுது அப்படின்னா இப்ப 2x வந்து எனக்கு என்ன ஆகணும்? டபுள் ஆச்சுன்னா என்னவாகும்? 4x ஆகும். இது எத்தனை வருஷத்துல? 3 வருஷத்துல. அப்ப 3 வருஷத்துல டபுள் ஆகுது. சரியா? இப்ப அடுத்தது அதே மாதிரி இந்த 4xங்கிற பிரின்சிபல் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா எவ்வளவு ஆயிருக்கும்? 8x. புரியுதா? அப்ப x இருக்கிறது 8x ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னா புரியுதா? அப்ப 3 years plus 3 years plus 3 years டோட்டலா என்ன ஆச்சு? 9 years எடுத்துக்குதுன்னு சொல்லலாமா? புரியுதா? அது எக்ஸ்ன்னு இருக்கிற என்னோட பிரின்சிபல் 2x ஆகிறதுக்கு 3 years, 4x ஆகிறதுக்கு 6 years, அப்ப 8x ஆகிறதுக்கு 9 years. புரியுதா? என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்கிறது 8x ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு இயர்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு தடவை இப்படி எக்ஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணி இப்ப 8 டைம்ஸ் கொடுத்துருக்கனால சிம்பிளா போச்சு. இன்னும் இதை விட பெரிய வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டைமும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அப்படி எழுத முடியாது இல்லையா? அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ எக்ஸ்ங்கிறது வந்து 3 இயர்ஸ்ல 2x ஆகுது அப்படின்னா புரியுதா? இப்ப எனக்கு என்ன ஆகணும்? இதே எக்ஸ் எத்தனை வருஷத்துல 8x ஆகும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? சோ அப்ப இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆன்சர் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பவர், அந்த எக்ஸ்போனன்ட் இருக்கு இல்லையா? சோ பவர் இன்டு இயர். பவர் இன்டு இயர்னா இப்போ இங்க 8 கொடுத்திருக்காங்கல்ல, இந்த 8 யாரோட பவர்ல எழுதணும்னா 2 ஓட பவர்ல எழுதணும். அப்போ 8 2 ஓட பவர்ல எழுதலாம்னா என்ன எழுதலாம்? நானு 2 கியூப்னு எழுதலாமா? அப்ப பவரோட வேல்யூ என்னது இங்க? 3. அப்ப 3 இன்டு எவ்வளவு இயர்ஸ் சொன்னாங்க? 3 இயர்ஸ். அப்ப 3 3s ஆர் என்னது? 9 இயர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நானு கண்டுபிடிக்கலாம். அப்ப ஆன்சர் வேணும்னா இந்த மாதிரி क्वेश्चनக்கு ஆன்சர் வேணும்னா பவர் இன்டு இயர். புரியுதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 8 டைம்ஸ்க்கு பதிலா ஃபார் எக்ஸாம்பிள் 2048 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? அப்ப எக்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகணும்? 2048 எக்ஸ் ஆகணும். ஓகேவா? அப்போ என்னோட எக்ஸ் வந்து 3 வருஷத்துல 2x ஆகுது அப்படின்னா இதே எக்ஸ் எத்தனை வருஷத்துல 2048 எக்ஸ் ஆகும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்ப எப்படி சொல்லலாம் நானு? அப்போ இந்த 2048 யாரோட பவருக்கு எழுதணும்? 2 ஓட பவருக்கு எழுதணும். 2 ஓட பவருக்கு எழுதணும்னா டிவைடட் பை 2 பண்ணா யார் வருவாங்க? 1024. 1024ங்கிறது 2 பவர்
1024 அப்படிங்கிறது வந்து 32 ஓட ஸ்கொயரா? அப்ப 32 ஸ்கொயர்னா 32ங்கிறது 2 ஓட பவர்ல எவ்வளவு டைம்ஸ் வரும்பா நமக்கு? 32 பவர்னா 2 2s are 4, 4 2s are 8, 16, 16 2s are 32. அப்ப 2 பவர் 5 2 பவர் 5க்கு மேல the whole power 2 இருக்கா? அப்ப 2 பவர் 10 அப்ப 2 பவர் 10னா இது எவ்வளவு டைம்ஸ் வருது நமக்கு? 2 பவர் 11 டைம்ஸ் வருதா? அப்ப 2 பவர் 11னா இப்ப என்னோட எக்ஸ்போனன்ட் யாருங்க? 11 அப்ப ஆன்சர் என்னது? பவர் இன்டு இயரா? பவர் என்னது? 11. எவ்வளவு இயர்ஸ்? 3 இயர்ஸ். அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 33 இயர்ஸ்ல என்ன ஆகும் எனக்கு இது? எக்ஸா இருக்கிறது 2048 எக்ஸ் ஆகிறதுக்கு 33 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு என்ன பண்ணலாம் நானு சொல்லலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து எக்ஸ்ங்கிற அமௌண்ட் 2 இயர்ஸ்ல 3x ஆகுது அப்படின்னா எக்ஸ்ங்கிற பிரின்சிபல் 2 இயர்ஸ்ல 3x ஆகுது அப்படின்னா இதே எக்ஸ் 729x ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு இயர்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா the same thing. அப்ப என்ன பண்ணணும்? இந்த 729 யாரோட பேஸ்க்கு எழுதணும்? 3 ஓட பேஸ்க்கு எழுதணும். அப்ப 729 is equal to 3 ஓட பேஸ்க்கு 729 எப்படி எழுதலாம் நானு? 3 பவர் எவ்வளவு டைம்ஸ் வருவாங்க? 729 என்னன்னு எழுதலாம் நானு? 9 கியூப்னு எழுதலாமா? அப்போ 9 கியூப் அப்படின்னா 3 ஸ்கொயரா? 3 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3 அப்ப 3 பவர் 6 அப்ப இங்க யார் வந்துருவாங்க? 3 பவர் 6. அப்ப ஆன்சர் வேணும்னா என்ன பண்ணணும்? பவர் இன்டு இயரா? பவர் என்னது? 6 நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது? 2 அப்ப எத்தனை வருஷத்துல 729 டைம்ஸ் ஆகும்? 12 இயர்ஸ்ல 729 டைம்ஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுது? சொல்ல முடியுது. புரிஞ்சுதா இது? கிளியரா? சோ இதெல்லாமே ஃபார்முலா இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா சால்வ் பண்ணி ஆன்சர் இதுதான் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுது? சொல்ல முடியுது. சரியாமா?